கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் ஜனங்கள். கர்த்தரே உங்களை என்னையும் இது என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்றது அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 760 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 146 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8.5 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. சென்னை பட்டணத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 1 கோடி ஜனத்துல உங்களை என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. யாரெல்லாம் அவர்கள் ஜனமா இருக்க முடியும்? நான் சொல்றேன், எல்லாரும் அவரோட ஜனமா இருந்துட முடியாது. யார் அவர் ஜனமா இருக்க முடியும்னா, அவரை துதிக்கிறவர்கள் அவர் ஜனமா இருப்பார்கள். ஏசாயா 43:21 சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யாரெல்லாம் தேவனை துதிக்கிறீர்களோ அவர்கள் அவருடைய ஜனமா இருப்பீர்கள். அந்த ஜனங்களால தான் ஆண்டவர் நன்மையினால திருப்தி ஆக்குவாரு. தெரிந்தெடுப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்க நானும் மாறணும். ஹலோ, நான் சொல்லட்டுமா? நீங்களும் நானும் கிரயமாய் பெறப்பட்டிருக்கோம். கிரயம் என்ன தெரியுமா? ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது. யார் அவருடைய ஜனங்களா இருக்க முடியும்? 2வது காரியம், அவர் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஹலோ, கீழ்ப்படி இல்லாம மேல்படி கிடையாது. நீங்களும் நானும் எப்படி வாழணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த 2 அட்டைக்கு நடுவில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஹலோ, உங்களோட கேட்லாக் இங்கே தான். இதை கேட்லாக வைக்காம எங்கெங்கே போய் லாக் ஆயிடும். நம்ம அப்படியே நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும். சத்தமாமே சொல்லுங்களேன். நம்மளோட நேச்சர் என்ன தெரியுமா? ஆதாம் கிட்ட இருந்த அந்த நேச்சர், ஏவாள் கிட்ட இருந்த நேச்சர். கர்த்தர் சொன்னார் அவங்கள பார்த்து, எல்லா விருட்சங்களையும் புசி, ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை மட்டும் நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத, அங்க போகாதன்னாரு. நம்ம ஆளுங்க அங்கதான் போவாங்க. பார்த்துட்டீங்களா? தொடாதேன்னா அங்கதான் தொடுவாங்க. எச்சில் துப்பாதேன்னா அங்கதான் காரி துப்புவாங்க. சின்ன வயசுல ஒரு வாட்டி ₹1 காயின் வாயில போட்டு விளையாடின்னு இருந்தேன். படுத்துக்கின்னு எங்க அம்மா முறுக்கு சுட்டு இருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பயே சொன்னாங்க, டேய் உள்ள போயிடுச்சுன்னா டேஞ்சர் அப்படின்னாங்க. தூக்கி போட்டுருந்தேன். முறுக்க போறதுக்கு பதிலாக காயினை போட்டோம், உள்ள போயிடுச்சு. அது வர்றதுக்கு நான் பட்ட பாடு, எப்பா எத்தனை வாழைப்பழம். எந்த ஒரு அருவருப்பு தக்கதான எந்த காரியத்தை நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உலக காரியங்களை நீங்க போனை விக்கிரமாயிட்டோம். போன்ல அடிக்ட், இன்ஸ்டால அடிக்ட், ஃபேஸ்புக்ல அடிக்ட், எதுக்கோ அடிக்ட். நீங்கள நானும் தீட்டுப்படக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை என்னையும் அவருடைய ஜனமாய் மாற்றி நன்மைகளை செய்து திருப்தியாய் மாற்ற போறாரு.